கர்ணக்கிழங்குல நஞ்சு இருக்குன்னு தெரியும். அதை வேக வச்சு எப்படி சாப்பிடுறதுன்னு நினைக்கிறோம். அந்த விஷயத்தின் முழுமையை நீக்கப்படும்போது இந்த நஞ்சு என்ற உணர்வு நமக்குள் வரப்படும்போது நமக்குள் அந்த கர்ணக்கிழங்கில் உள்ள விஷயம் நாம உணவாக உட்கொள்ளும். அந்த உணவு அதிக வெப்பமாகும். அதிக வெப்பமாகும் போது மூல நோய் வருகின்றது. அந்த மூல கிருமிகள் உருவாகின்றது. ஒரு விதமான பச நீர் உருவாகின்றது குடலுக்குள். அப்போ உருவாகும் போது அதன் வழி என்ன செய்யுது, இந்த அணுக்கள் உருவாகின்றது. அந்த மூல நோய் உருவானவன் என்ன செய்யுது, நம் உடல்ல குடல் இருக்கிற ஓட்டப்படும். எப்படி மண் வந்து இந்த மண் நரின்னு சொல்லுவாங்க, குழிப்பண்டி உள்ளுக்கு பறிச்சு போற மாதிரி உள்ளுக்கு போயிடும். உள்ளுக்கு போனவன் என்ன செய்யுது, அது அதனுடைய அந்த வீக்கம் வரும். இது நாம இந்த மூலம்ங்கிறது ஒரு இடத்துல அது போட்டாச்சுன்னா அது வந்துடும். நீங்க ஒரு இடத்துல நீங்க மேல தசைகள் ஏதாவது போட்டுச்சுன்னா அந்த கரணை கெட்டு. இதே மாதிரிதான் அந்த அணுக்களுடைய தலை ஓட்டவும் மூல ஆணிகள் உண்டாகும். அதே சமயத்தில் இந்த அணுக்களின் தன்மை அதிகமானால் அரிப்பின் தன்மை ஆனத்தின் அதுல எப்படி இந்த உப்பை போட்டா கசியுமோ இதே மாதிரி குடல் மலம் வெளிவர இடங்களில் மூல பௌத்தரமாயிருக்கு. அப்ப இந்த பௌத்தரமாகிறதுக்கு காரணம் என்ன, நாம் வெப்பம் அதிகமானதுக்கு ஒரு விதமான நீர் வழி. இதே உடலுக்குள் வரப்போது பாருங்க, அந்த உடல்ல ஒரு விதமான கனல் வரும். அந்த கனல் வந்தா நீர் வழி. அப்ப இது எங்க இருந்து வருது, நாம் வேதனை வெறுப்பு என்ற உணர்வு வரப்படும் போது இதே போல இந்த அணுக்களின் தன்மை மூல நோய்களுக்கு காரணம். இது அதீதமான வெப்பமாகும் போது வருது. இதை தணிக்கிறதுக்கு ஜவரிசி போன்ற உணர்வை நீங்க சாப்பிட்டா போதும். 2 நேரம் 3 நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க, இது வந்துடும். அதே சமயத்தில் நீங்க நைட்டு இரவுல முழிக்கிறீங்க, உடல்ல கண் சமைக்கிறது. அதே சமயத்தில் உடல் ஒரு விதமான எரிச்சல் வருது. அந்த மூல நோய் எங்க இருந்து வருது. அதே சமயத்தில் ஒரு ஆசனத்தில் அதிகமா உட்கார்ந்து இருக்கிறோம், இந்த உணவின் தன்மை அணிச்சு கீழே இருந்து உஷ்ணம் வருது. அப்போ உஷ்ணம் வரும்போது நாம பூமியின் பிடிப்பில கால் நடக்கின்றோம். ஆனால் இங்க அமைதி பெற்று இருக்கும்போது இதன் வழி என்ன செய்யுது, இது இழுக்க ஆரம்பிச்சது. அப்ப இழுக்க ஆரம்பிச்ச என்ன செய்யுது, இதனுடைய பெருபகுதி வரப்போகும்போது இங்க வர்ற மலங்களை எரிக்கிறது. அது எரிக்க அணைச்சு மலம் வெளியே வராத வழி தடுக்கும். இதெல்லாம் அன்றாடம் மனிதன் வாழ்க்கையில நடக்கக்கூடிய நிகழ்ச்சி. அப்ப இதை மாத்துறதுக்கு என்ன, நீங்க மருந்தை சாப்பிட வேண்டாம். அந்த துறை நட்சத்திரத்தின் தேர்தல்களை பெற வேண்டும் என்று எண்ணு. அந்த மகிழ்ச்சியான நிலைகள் வரும். இந்த மகிழ்ச்சியாக செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை உணர்வை ஊற்றுங்க, இது வரும். அதே சமயத்துல நீங்க அதிகமாக தண்ணி சாப்பிடணும். இந்த மூல பவுந்தரத்தை கடுகடுகடுகடுங்கிறது உடனே அடங்கும். இந்த கடுகடுப்பு அடங்கும். ஆனால் அதே சமயத்துல ஜபரிசி கஞ்சி வச்சு பாயசத்தை போட்டு சாப்பிடணும், கடுகடுப்பு அப்ப நின்று போகும். அப்ப இதனுடைய உஷத்தினை தணிக்கக்கூடிய பவர் அதுக்கு இருக்கு. அதே சமயத்துல நீங்க இந்த காரம் போட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணணும், இந்த உணர்ச்சியின் வேகம் இயக்க அதிகமாகும். அப்போ உடனே சூடாகும். ஆகவே இது என்ன, அந்த காரமான உணர்ச்சி தூண்டும் உணர்வின் தன்மை நாம் நுகராத தடுத்து நாம யாரு மேலேயா கொஞ்சம் சங்கடமா இருப்போம், தொழில் நிலைகளில் சங்கடமா இருப்போம். இதை இப்படி ஏமாத்திட்டால் நிலை இந்த வினரும் வேகமாகும். அந்த உணர்வும் வேகமாகும் போது பழக்க நிலை உணர்ச்சிகள் ஆனவன் என்ன செய்யுது, நாம் உணர்ந்த உண்மையோட சேர்த்த நிச்சயம் உடலை பற்றி அல்லது அதே சமயத்தில் வீக்கம் அதிகமாகும். அப்ப அதிகமாக போகும்போது என்ன செய்யுது, இது மலத்தை இறுகிக்கிறது. ஆகவே இதுல நாம் சாப்பிடும் ஆகாரத்தை இதுல இருக்கக்கூடிய விஷத்தன்மை அதிகமாகி அந்த மூளை கடுப்பு வந்துகிட்டே இருக்கும், சொல்றதுங்க. ஆனா இதை போன்ற நிலைகள் இந்த வைத்திய இதில் நினைச்சு நாடி பார்ப்போம். துடிப்பு பித்தம் சிலைக்கும் இங்க நிலையில பார்த்தோன்னே இது பித்தம் அதிகமா இருக்குது. அப்ப தலை சுத்தல் இருக்குது. அது ஆகும்போது மற்ற உறுப்புகளை விடாது. அந்த பித்தம் அதிகரிக்கிறதுனால இவருக்கு பித்தாது அப்படின்னு சொல்றாங்க. ஆக இந்த உணவின் தன்மை நமக்குள் எடுக்கப்படும் போது பித்த சுரபின் உணர்வுகள் அதிகமாக அது இயக்க தொடங்கிவிடும். அதை இயக்க விட்டால் என்ன செய்யுது, மற்ற நம்ம உணவுடன் சேர்க்கப்படும் போது அது மயக்க நிலை கொடுக்கும் அல்லது தலை சுற்றல் வரும். ஆக இதை நிச்சயம் ரத்த கொதிப்பு வந்து சில சோதிக்கு போனா இது ரத்த கொதிப்பாங்க. பித்தத்தின் சுரபிகள் அதிகமானால் இந்த மாதிரி இருக்கும். அப்ப நம்ம இதுக்கு என்ன செய்யறது, அப்ப அந்த உஷத்தை தணிக்கிறதுக்கு இந்த வேலை செய்யும். நீங்க உடனே என்ன செய்யும், பாதி அரிசி அல்லது ஜப அரிசி அது உணர்வை நீங்க கொஞ்சோண்டு கஞ்சி விட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். அந்த கடுகடுப்பு மூளை பவுந்தரம் மூளை இதுகள் எல்லாம் மாற்றணும். நீங்க மருந்து குடிக்கிறது கொஞ்ச நேரம் 20 நல்லாகுன்னு உணர்வு உள்ள செலுத்தணும். இதை சாப்பிடலாம். அடிக்கடி நீங்க ஆற்றுல சில நிலைகள் தொல்லை வருது அப்படின்னு இந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு எடுத்து அந்த ஆற்றுக்கு
முதல்ல நேரடியா செலுத்தணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும், செலுத்த முடியாது. ஏன்னா நம்ம கண்ணின் நிலை அங்கே அழுத்தம் இதனுடைய அழுத்தம் அதிகமா இருக்கும். அப்ப அந்த இடத்துல நம்மளால இது எண்ணவே முடியாது, வலிஜாயிடுச்சு. ஆக அந்த துரு நட்சத்திரத்தின் உணர்வை என் உடல்ல போடும், என் ரத்த நாணயங்களை கலைக்கணும், என் உடல் உள்ள ஜீவான்மா பெற வேண்டும், ஜீவ அணுக்கள் பெற வேண்டும் என்ற உணர்வினை செலுத்தும். பொதுப்படியாக இந்த உணர்வு ரத்தங்களில் கலந்த உணர் சுழற்சியில் எடுக்கக்கூடிய எல்லா இடங்களுக்கும் செல்லும். அப்ப இதனுடைய வலிமை இருக்கும்போது எங்க வலுவோ அங்க மாற்றும். அப்ப இதனுடைய நிறைய இருக்கும்போது இந்த படப்படப்பு பதற்றம் அந்த ரத்தத்தில் இருக்கிற அடப்பை நீக்கும். இப்ப இதே போல நாமும் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு அதிகமாக ரத்தத்தை கலக்க போகும்போது காரணம் அடிக்கடி வேதனை சலிப்பு என்ற நிலை வரும். அந்த வேதனை என்ற நிலைகள் வரப்படும் போது ஆட்களை நம்ம அடிக்கடி கவலைப்படுறது சஞ்சலப்படுறது எல்லாம் வந்தா அந்த ஆற்றின் இயக்கம் தனியுது. அப்ப அதனுடைய இயக்கம் தனிஞ்ச பின் ரத்தம் வரப்போகும்போது வெளியே தள்ளும் தன்மை குறையுது. அப்ப அந்த தள்ளும் தன்மை குறைய போகும்போது என்ன செய்யுது, அது கொஞ்சம் கொஞ்சமா தேங்கி அந்த சலிப்பு என்ற தன்மை ரொம்ப உப்பு என்ற நிலை வரும். இவருடன் கலந்து நுமையோட சேர்த்து அந்த வேறு என்ற நிலைகள் உப்பு தண்ணிக்க செஞ்சிடும். அப்ப நாட்டில் தேங்கி இருக்க போகும்போது இந்த ரத்தங்கள் அங்க உரைய தொடங்கும். எதன் பகுதி முன்பகுதி வருதோ அங்க உரைய தண்ணோன்னு இந்த ஒரு பகுதி அடைச்சி வரும். அப்ப பார்த்தோம்னா இது அழுத்த அங்க போகும்போது படி படி படி. அப்ப நம்ம அசட்டையா இருக்கும். இந்த உணர்வின் தன்மை எங்கே செல்லும், இந்த பாதை விட்டு இன்னொரு பாதை, அதுக்கு 3 பாதை, இப்ப அந்த பாதையில் இருக்கணும். இந்த மாதிரி ஆயிப்போச்சு, இப்படி ஆயிடுச்சு, அவன் அப்படி செய்யறா இப்படி செய்யறா இந்த மாதிரி இல்லைன்னு கேட்டுன்னா அடுத்த பாதையை எடுக்கிறது ஒன்றதான். கொஞ்சம் ஏமாமே டக்குன்னு ஆள் அவுட்டாச்சு. அது இயக்கத்தின் தன்மை இயக்க விடாதபடி மற்றவருக்கு ரத்தத்தை செலுத்த விடலை என்றால் இங்கே. அதே சமயத்தில் இப்படி ஆய்ப்பற்றின அழுத்தத்தின் தன்மை சிந்தனை உணர்வில் இருக்கும் இருவடையும். அது கேஷ் பாமாகும். அது ஆனவன விஷயம் பலூன் தான் இழுத்து போகுது. இந்த பலூன்மான விற்பனோட என்ன செய்யுது, அது வெடிச்சிருச்சுன்னா எல்லா நிலையும் ஆப்ஷன். ஆக இங்க ஆற்றலை பார்த்து இங்க செயல் என்றாலும் இந்த உணர்வு அழுத்தம் இங்க வரக்கும் இந்த மாதிரி ஆயிடும். அப்ப நாம என்ன செய்யுது, எல்லாம் தெரியா போகணும், எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு இதே மாதிரிதான் ரத்த அழுத்தத்தின் நிலையும் இடைப்படலாம். இதை போன்ற நிலைகள் இருந்து நாம் விடுபடுவதற்கு நாம் இதன் உடலும் எப்போதும் பழுதடைந்து விட்டால் நாம் மருந்து கொடுத்து சிலையை நாம் வீரிய உணர்வு கொண்டு மாற்றி அமைக்கலாம். அப்படி மாற்றி அமைத்தாலும் எத்தனை காலம் வாழ்றோம். ஆகையினால நமக்குள்ள சொந்தமான நிலையில் ஆக்கப்படுவதே அந்த துரு நட்சத்திரம். அதன் உணர்விற்கு ரத்த நாணங்களை கலத்து நம் உடல் உள்ள ஒவ்வொரு அணுக்களுக்கும் இந்த வீரியத்தை ஓட்டும். அப்படி ஊற்றிக்கிட்டே வந்தோம்னா இந்த உணர்வின் தன்மை வலியானப்ப இந்த உயிருடன் ஒன்றி வாழும் தன்மை பெறுகின்றது. இல்லை என்றால் இந்த வேதனை என்ற உணர்வின் தன்மை வரும்போது இந்த உணர்வின் அணுக்கள் அடுத்த உடலை மாற்றும் அணுக்களாக மாறிவிடுகின்றது. ஆக உணர்வு ஒளி வருகின்ற இந்த உயிராளத்தால் அதே அழுத்தமா அந்த உணர்ச்சி வெப்ப உணர்வின் அணுக்கள் மாறுகின்றன, உடல் அமைப்பு மாறுகின்றன. ஆகவே இதையெல்லாம் செய்வது யாரு, 10வது நிலையை அடக்கி ஆட்சி புரியக்கூடிய 10வது நிலை தசரத சக்கரவர்த்தி. ஆகவே இது நல்லது இருந்தாலும் இப்ப மனிதனுக்கு ஒருத்தர் நல்லா இருக்கிறான்னு சொன்னா நல்லா இருக்குன்னு நினைக்கணும். இருந்தாலும் நம்ம ஆசை அதை போல சம்பாதிக்கணும்னு நினைக்கணும். அந்த ஆசையை உறப்பும்போது என்ன செய்யணும், அவன் நம்மளை அறியாமலே இந்த ஆட்சி அவன் அதிகமாக நம்ம எண்ணாமலே நமக்கு ஒரு விதமான குறும்பு புத்தி வரும். அப்ப எப்படி அவங்களுக்கு ஏதாவது நம்மளை அறியாமலே அவங்களை பற்றி குறை கூறுவோம். இந்த மனிதன் தசரத சக்கரவர்த்திங்கிற போது இப்ப என்ன செய்யணும், ஒரு நாடு சரியாக இருக்குது என்றால் அந்த நாட்டை எப்படி பலவீனப்படுத்த வேண்டும் என்று அரசன் அந்த பலவீனப்படுத்தினால்தான் நம்முடைய நிலையை ஆட்சி புரிய முடியும் என்று. இதே போல அந்த தசரத சக்கரவர்த்தியின் நிலையில் எதன் உணர்வு கொண்டு ஆட்சி புரிந்ததோ இதே போல ஆட்சி நினைத்து கொண்டு மற்றவர்கள் பலவீனப்படுத்திச்சோம். நீங்க எவ்வளவு பெரிய கூட்டாளியாதான் இருக்கட்டும் கொஞ்ச நாள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏதாவது என்ன செய்யணும், எவ்வளவு நட்பா இருந்தாலும் இதே நிலையாது. ஒரு குடும்பத்தில் எவ்வளவுதான் நீங்க நல்லதா இருந்தாலும் கொஞ்சம் என்ன ஒண்ணு அவன் கொஞ்சம் ஜாய்ச்சி போயிட்டு இருக்கிறான், நீங்க குறையா இருக்கிறான், அவனை கொஞ்சம் அடக்கணும் தான் வரும். இந்த அடக்க வேண்டும் என்ற உணர்வை நினைச்சு குட்டைகளோடு கொண்டு வரும். ஆக 10வது நிலை இதன் உணர்வுகள் மற்றொன்றை அடைக்க ஆட்சி புரியும் சக்தி. அடைக்க ஆட்சி புரியும் நன்மை நமக்குள்ள அந்த தீய வினைகளே வருது. அந்த தீய வினைகள் வரும்போது நம்ம நல்ல குணம் உள்ளுக்கே அடக்கக்கூடிய கடும் நோயாக அந்த இயற்கையின் சில நிகழ். ஆக 6வது அறிவு என்ற நிலையை இது சீராக படித்தால் உணர்வினை அதை தெளிவாக்கும் உணர்வுகளை படைக்கும். ஆகவே இத்தகைய தீமைகள் வரும்போதெல்லாம் அந்த பேரவர்களை கொண்டு நாம மனதை தூய்மையாக்க வேண்டும். இல்லை என்றால் இன்னொரு உணர்வின் தன்மை இருக்கக்கூடிய எங்களுடைய என்றால் நீங்க உங்க வாழ்க்கையில் நாம் இயங்கவில்லை,
சந்தர்ப்பம் சூழ்நிலை நுகர்ந்த உணர்வுகள் நம்மை இயக்குகின்றது. இந்த ஆறாவது அறிவால் சீர்படுத்த வேண்டும். எதன் உணர்வின் தன்மை அதிகமாகும் அதன் உணர்ச்சி வழியில் நம்மை அழைத்து செல்லும். இந்த உணர்வின் இயக்கமாக நம் செயல்கள் மாறும், நமது நல்ல குணங்கள் மறையும். அப்பின் வேதனை என்ற உணர்வு தோற்றும். அந்த வேதனை என்ற உணர்வு வந்த பின் நம்ம என்ன செய்து இறைப்பன நிலைகள். ஏன்னா இந்த 3 நாள் கேட்டதுல எப்படி உணர்வு இயக்குது என்று சொல்றோம். தனித்தன்மை மனிதனின் வாழ்க்கையில் நாம் எப்படி நம்மை இயக்குகின்றதும் மாறுகிறது என்ற நிலை வாழ்க்கையின் நோயாக மாறுவதும் இறுதிகளுடைய நிலைகளும். இதே போல நாம் வேதனை என்ற உணர்வு அதிகமாக இருப்பது கல்லீரல் இந்த உணர்வின் தன்மை வடிகட்டின் தன்மை இருக்கும்போது அந்த கல்லீரல் வீக்கம் வரும். அதிகமாக வேதனைப்படுவதும் வேதனைப்படுத்துவதும் அவசியமானது. அப்ப நாம் எழுவு பக்கம் எடுக்கப்படும் போது அந்த கல்லீரல் அழுத்தம் அறியும் போது இதுக்குள் அடங்கி இருக்கிறது கீழே வந்து டாக்டர் பாருங்க, அடிக்கடி வேதனை வந்தா உடனே போட்டு ஒரு அமைச்சு பார்ப்பாங்க, எப்படி இருக்கு. அப்ப அந்த வீக்கம் வந்து கல்லீரல் அது வீக்கமாகி பெருசாகும். அந்த பெருசாகி வந்து என்ன செய்யுது, இதில் அதிகமாகி போச்சுன்னா உடனே அது கொஞ்சம் இழைக்கணும் நினைக்கும். இழைச்சி படைச்சவங்க யாரும். ஆனா அதுக்காக வேண்டிய மருந்துகளை கொடுப்பாங்க. இந்த விஷயத்தின் தன்மை ஆணத்தில் மீண்டும் எது நிலையாது. ஆக மனிதன் எதன் ஆசை வைத்தாலும் இந்த வேதனை இந்த உணர்வு நீங்க உள்புவதை தடுக்க தவறினால் இதன் உணர்வின் தன்மை நீங்க எது கொடுத்தாலும் நாம காசு கொடுக்குறோம், நீங்க கொண்டு எது நிலைதான். அதே போல இந்த விஷயத்தின் தன்மை அதிகமாக இது உணர்வு எடுக்க போகும்போது கிட்னி சரியா வேலை செய்யுது. அப்படின்னா நாம் நகர்ந்த உணர்வு சுத்திகரிக்கும் இந்த இடம் மாறுபடும் போது அசுத்த ரத்தங்கள் போடும். இப்ப அசுத்த ரத்தங்கள் எடுக்கும்போது ஆற்றலையும் இதாகும். நுரையீரல்ல போகும்போது அசுத்த உணர்ச்சி சொன்னோடனே நமக்குள் ஒரு விதமான உணர்ச்சிகள் ஏற்படும். இந்த சுவாச நிலைகள் அதிக இயக்கமா ஆக அந்த வேதனையின் உணர்வுதான் இயக்குமே உறுப்புகளை சீராக இயக்கும் தன்மை. அந்த வேதனை உணர்வுகள் நம் உடல்களில் அதிகமாக சேர்த்து இதெல்லாம் எங்கிருந்து நடக்கின்றது? நாம் சுவாசிக்கும் உணர்வு உணர்ச்சியின் தன்மை பெற போகும்போது இப்படி நம்ம உடல் உறுப்புகளை மாற்றிக்கொண்டே இருக்கும். ஆகவே இதை போல உப்பு நீர் என்ற அடிக்கடி சளிப்பு என்ற நிலை வரும்போது நம் உடல் இரத்தங்களில் அது உப்புத்தன்மை அடைகின்றது. அந்த உப்புத்தன்மை அடைய போகும்போது நமக்கு என்ன செய்யுது, எப்படி உப்பு கசிந்து கொண்டே இருக்குமோ இதே போல கசியின் தன்மை இழப்பும்போது நுரையீரல் அறைகளில் இது தேங்கிவிடும். அப்ப தேங்கிய நிலைகள் இழப்பும்போது மூச்சுகள் அதர்ந்து வடிகட்டி அனுப்புகிற இவைகள்ல வந்து அந்த நுரையீரல்கள் இயக்கமாகிறது. இதை போன்று நம்முடைய எண்ணங்களில் இத்தனை விதமான நோய்கள் வர்றதுக்கு காரணமாக என்னடா குருநாதர் நீங்க எக்ஸ்ரேலையோ ஸ்கேன் வச்சு பாக்குறாங்கல்ல, இதை போல என்னை இதெல்லாம் பார்க்கும்படி சொன்னார். முந்தைய நிலைகள்ல நண்பர்கள் யாராவது இருந்தால் பார்த்துருக்கோம். ஒருத்தர் உடல்ல இருந்த குடல் வலிக்குது அப்படின்னா போய் நம்ம சக்தி வசதி அந்த சக்தி வேலைக்கெல்லாம் இந்த உடலுக்குள்ள என்ன இருக்கு பாரியான்னு அது அப்படியே புஷுன்னு இழுக்கணும் அப்படிங்கலாம். அப்ப அதை புஷுன்னு அடைச்சாகும்போது அங்கிட்ட மொய் அடிக்கிறது. இவங்களை கேட்டா உங்களுக்கு அந்த நிலத்தை உள்ளுக்கு அடிப்பாங்க. இப்ப ஒரு மனிதனுடைய உணர்வை பார்த்தோம்னா எலும்பு எங்க கட்டாச்சு நம்ம பார்க்க போறோம்னா எக்ஸ்ரே எடுத்த மாதிரி இந்த இடத்துல கீரை விட்டுருக்கு. இதெல்லாம் முந்தி நான் காமிச்சிட்டு இருந்தேன். ஆனா இதெல்லாம் அறியக்கூடிய பவர் மனிதனால் உண்டு. ஒரு உணர்வை பாய்ச்சி எக்ஸ்ரே எது கதிர் இயக்கங்கள் எப்படி பாய்ச்சி அந்த உணர்வின் தன் உள் இருப்பதை இதை நீக்கி படமாக்குகின்றதோ இதே போல நம்முடைய உணர்வு அதிகளை உடலுக்குள் பாய்ச்சி தெரிய முடியும். ஆனா அந்த மாதிரி தெரியறதுனால என்ன நடக்கின்றது அப்படின்னா அந்த தீய உணர்வு நுகர்ந்து நமக்குள் அறிய முடியும். ஆனால் நமது நல்ல உணர்வு நம்ம உடல்ல பாய்ச்சப்படுகின்றது. அவனுக்குள் நீக்கும் சக்தி வருகின்றது, நமக்குள் வளரும் சக்தி தீமைகள் வளரும் சக்தி தொடர்கின்றது. மனிதன் உடல்ல இப்படி எல்லாம். ஆனால சாமி இப்படி சொன்னால் பரிசித்து பார்க்கலான்னு வேண்டாம். என்ன நான் இதை தெரிந்து கொண்டவர். அதனால நாம இத்தகைய நிலை தெரியல என்றால் ஈஸ்வரான் அந்த துரு நட்சத்திரத்தை எண்ணி தன் உடலுக்குள்ள சுத்தப்படுத்தி நம்முடைய கண்ணின் பார்வை அவன் நல்லவனாக வேண்டும், நல்ல நிலை வேண்டும். ஆனா உடல் இருக்கக்கூடிய தீமையின் நிலைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அறவே நாம் அதை நீக்கி பழக வேண்டும். எல்லா நிலையும் உங்களுக்கு காமிக்க முடியும்.
நினைச்சு அறிந்தவனே சந்தோஷம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன், இப்படி எல்லாம் இங்க படத்துக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லலாம். ஆனா இதனால விளைவுகள் என்ன வருது? உணரை நுழைந்து நம்ம உடலுக்குள்ள அதிகம் உணர்ச்சிகள் வருது. ஆனால் அதை தெரிஞ்சுக்கணும். அதனால் பின் விளைவுகள் என்ன வருது? நீங்க வேற ஒண்ணும் வேண்டிய ஏதாவது சொல்றாங்கன்னா ஒட்டுப்பி கேட்பான், என்ன பேசுறாங்க, ஏது பேசுறாங்க. அவங்க தப்பா பேசுறாங்க ஒண்ணு அவங்க ஏதாவது பேசிட்டு இருந்தானே நம்மளதான் பேசுறாங்கன்ட்டு இப்படி கற்பனை பண்ணி என்ன செய்வோம், அவங்க பேசுறதெல்லாம் நம்மளதான் பேசுறாங்கன்னு உணர்வு வளர்த்துக்கணும். அப்ப யாருமே பேசிய உணர்வுன்னு ரோட்ல ஊற்றுற தண்ணி என் உடல்ல ஊத்துங்கிற நிலை மாதிரி இதை நம்ம உடலுக்கு வளர்க்கணும். இப்ப ஜிர்ரு ஜிர்ரு ஜிர்ருன்னு அவங்க யாரையோ பேசிய உணர்வுகள், அந்த அதே உணர்வுகள் நமக்குள் வளர்த்தப்பட்டு அவங்களை பார்த்தா அவங்க உணர்ச்சிப்பாங்க. அவங்க செய்த உணர்வெல்லாம் நமக்குள் வளர்ந்துச்சு. இதெல்லாம் எதனால் நடக்கின்றது? நாம் அறிவால் வளர்க்கும்போது உணர்ச்சியின் தன்மை நம்ம உடலுக்கு ரத்தத்துல கலக்கும். இப்படி மாறுபட்ட நிலை சூரியனானாலும் ஒரு பிரபஞ்சமானாலும் ஒரு கோளானாலும் ஒரு மரத்தின் தன்மை நிலையானது என்று இருந்தாலும் கூட காற்று அழுத்த கால் ஒரு விஷயத்தின் தன்மை பாயப்படும் சில மரங்களில் இதனுடைய அழுத்தம் எதிரான நிலைகள் அழுத்தமான நிலையில் வந்து இது தாக்கப்பட போகும்போது சில எதிர்ப்பொறிகள் வரும். சில மரங்களில் பகலம் புடச்சிக்கணும். நம்ம எப்படி சிலந்தி வருதோ அந்த புண்கள் வருதோ இதே போல ஒரு உணர்வு எழுத்து மரங்கள் வளர்த்தாலும் நாம் வரும் விஷயத்தின் தன்மை கொண்ட காற்களை அது உணர்வு ஒன்றை திரைத்து கொண்டு வரப்போகும்போது இதனை அழுத்தம் தாங்காது இந்த மரத்தை மோதிவிட்டால் அந்த மோதிர இடங்களில் புலப்படையா வரும். மண்ணிற்கு வரும் மாதிரி மரத்தின் தன்மை தான் புவியின் ஈர்ப்பிலிருந்து தன் உறவு மற்றும் பெறுவதாக இருப்பினும் இந்த காற்றழுத்த மண்டலத்தில் இதயமாயிடும். அதே சமயத்தில் இந்த மின் கதிர்கள் பாய்ச்சப்படும்போது இந்த ஒளிக்கட்டைகள் வரப்போகும்போது சில மரங்களிலும் தாக்கப்பட்டு அந்த உணர்வு படைக்கவும் செய்யும். ஆக இந்த மின்கதிர்களோட பவரை போகும்போது விஷயத்தின் தன்மை அதற்குள் சேர்த்து கொண்ட பின் அந்த மரங்களின் உணர்வு ஒரு பகுதி கருகும். இவைகளெல்லாம் குருநாதர் இயற்கை எப்படி மாறிக்கொண்டே இருக்கிறது என்ற நிலையில் காடு மேடெல்லாம் அலைய செய்து இந்த உணர்வை தெரிய சொன்னார். ஏன்னா இந்த தீமை செய்யும் உணர்வை அறியவில்லை என்றால் தீமை நீக்கிய உணர்வை எடுக்கும் திறன் வராது. அந்த தீமை செய்யும் உணர்வு அறிந்தால் இந்த தீமைக்கு என்ன மருந்து என்று இந்த தீமையை நீக்கிய உணர்வின் தன்மை கொண்டு ஒளியின் சரீரமா இருக்கக்கூடிய நிலையில் நாம் அதை நுகர்ந்து நமக்குள் தூய்மைப்படுத்தி அவர்கள் இதை பெற வேண்டும் என்றால் மாற்ற முடியும். ஆனால் நமக்குள் வராது தடுக்க முடியும். அவர்கள் ஏற்றுக்கொண்டால் அவர்கள் மாறிக்கொள்ள முடியும். இல்லை என்றால் நம்ம சொல்ல நாம் வர்ற வேதனையை பொறுத்து நம்ம சொல்றோம் அப்படின்னு ஏற்கும் தன்மை வராது. ஏன்னா அதன் வலுவின் தன்மை அதிகமா இருப்பதுனா இந்த மாதிரி நிலைகள் ஏற்படுது. அதனால இதை நாம் யாருமே குற்றவாளியா மட்டும் எண்ணி பார்க்க வேண்டும். நாமும் சரி எல்லோரும் சரி நாம் சந்தர்ப்பத்தால் பிறருடன் பழகப்படும் பிறருடைய தீய வினைகளால் உருவாகும் உணர்ச்சிகள் நாம் உற்றுப்பார்க்கும் இப்படி மோசமா இருக்கு நம்ம அறிந்தாங்க. அந்த மோசமான உணர்வு அழுத்தமாகும் போது பாலில் தவறி போய் கொஞ்சோண்டு காப்பியில வேற விஷயத்தன்மை கொண்டு ருசி மாறும். இப்ப நீங்க வித்தியாசமான நிலையை நீங்க பாலை வச்சு பாருங்க. இந்த உணர்வு தன்மை உங்க கையால வச்சுட்டு இந்த பாலில் கிண்ணத்துல வச்சு உயர்ந்த நிலைகளை எடுத்து பாருங்க, அந்த நல்ல வாசனை இல்லை. அதே சமயத்தில் நீங்க உன்னை வச்சுட்டு அதிக உங்க சங்கடமான நிலையை எடுத்து பாருங்க, இந்த பாலில் உப்பரிக்கும் தன்மை வரும். இந்த உணர்வு காற்றல் இருக்கும்போது நம்ம கைவிட இந்த மேக்னட் எதுல வைக்கிறோம் எதிரையும் காந்தப்படணும். பாலும் இதே மாதிரி கவர்ந்து வைத்துக் கொண்டு இதில் வைத்தோம்னா அந்த வித்தியாசம் இருக்கும். அதனால அப்ப மனுஷன் உயர்ந்த நிலை எடுக்கும்போது ஒரு நட்சத்திரத்தை பெற வேண்டும் என்று ஏக்கத்தை நீங்க பாலை வச்சு பாருங்க, அந்த பால்ல அந்த உணர்வு நல்ல விஷயம் வரும். ஏனென்றால் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொண்டது நாம் வசிஷ்டர் என்பது எந்த காந்தப்புலர் இருக்குதோ அந்த அருகில் வர போகும்போது அதன் உணர்வு கவர்ந்தது. எதன் உணர்வு அந்த காந்தப்புலர்ல படுதோ அதை எனக்கு பிரித்து எடுக்கும் தன்மை வருகின்றது. இன்னைக்கு கம்ப்யூட்டர் எதன் வழி செய்கின்றான், எதன் உணர்வின் அழுத்தமோ அதற்கு எதனை அமைது மாற்றி அமைக்கின்றது. வடத்துருவம் தென்புருவம் வரும்போது தென்புருவத்தில் இருக்கக்கூடிய நிலையில் சூரியன் ஈர்ப்பட்டத்தில் இருக்கின்றது. அதை மற்றொன்றை ஈர்க்கும் சக்தி உண்டு. வடத்துருவத்தில் இருக்கும்போது இதை நிலை வருகின்றது. ஆகவே தென்துருவம் இதில் வரக்கூடிய உணர்வும் வடத்துருவத்துடன் இது ரெண்டுக்கும் எதிர்மனை. ஆக இது உந்தி தள்ளும் சக்தி பெறுகின்றது. ஆனால் சூரியனுடைய அச்சு வட்டத்தில் இருந்த பின் இதை இந்தியும் செல்லாத வழி
இதை துரத்தி கொண்டே இருக்கும் ஆச்சு. ஆனா வடத்துருவமும் ஈர்க்கும் சக்தி பெற்றது. ஆனா தென் துருவத்தில் ஈர்க்கும் சக்தி பெற்றால் சூரியனுக்கு ஏற்று தோன்றும். ஆனா சுழற்சியின் வேகத்தில் இந்த உணர்வின் காந்த புலனை கவரும் சக்தி பெறுகிறது. இப்படி துருவ அச்சுகளிலேயே அது உணர்வின் காந்த புலன் ஒன்று விண்டு விஷயாகும் அந்த கவரும் தன்மை வருகின்றது. இப்ப நமக்குள் அழுத்தத்தின் உணர்வு நாம் காந்த புலன் அறிவில் தான் இருக்கும். வெறுப்பின் உணர்வு நமக்குள் நகர்ந்தால் அந்த வெறுப்பான உணர்வு நல்ல உணர்வுகளை உந்தி தள்ளும் தன்மை தான் வரும். ஏன்னா வடத்துருவம் தென்துருவம்ங்கிறது இதை போலதான் நம் உடலுக்குள் இதைப்போல இரு நிலைகள் வேலை செய்யும். தான் கவரும் நிலை உயர்ந்த உணர்வுகளை எடுக்க போகும்போது நல்ல உணர்வை எடுத்து நல்ல நிலையில் செயல்படுகின்றது. இது விஞ்ஞானிகள் தெளிவாக காணுகின்றனர். இதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்றால் நமது வாழ்க்கை இது கடைசி வாழ்க்கை. எத்தனையோ உடல்கள் எத்தனையோ துன்பப்பட்டு ஒவ்வொன்றுக்கும் நாம் இரையாகி உள்ளோம். எத்தனையோ நரக வேதனைப்பட்டுள்ளோம். ஆனால் நரக வேதனைப்பட்டவுடன் அதிலிருந்து மீள வேண்டும் என்று உணர்வை கலந்தே வந்தது. அந்த கலந்து வந்த ஆன்மா தான் இந்த உயிருடன் சேர்த்து தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்ற வலுவை சேர்த்து இந்த உயிர் அதற்கு தக்க உடலை செலுத்தி இந்த உணர்வின் தன்மை ரூபங்களை மாற்றியது. இப்ப நான் உட்டனா தவிரமன் இப்ப மிருகங்கள் என்ன செய்யுது? எதிரிகள் என்ற மனத்தின் நுகர் அலங்காம ஓடும். நாம எதிரி என்று தெரிந்த பின் என்ன செய்யறோம்? எப்படியும் பதிமிருந்து தாக்க வேண்டும் என்று எண்ணம். ஆக ஒருத்தன் கொலைகாரன் என்றால் அஞ்சு ஓடுகின்றான். ஒருத்தன் வியாபாரத்தின் நிலை இருந்தால் தவறு செய்யறான் அவனை எப்படி மடக்கணும், அவன் செயலை பிடிக்கணும்னு நினைக்கும். அப்ப அந்த பிடிக்க வேண்டும் என்று எண்ணும்போது அவன் தவறின் உணர்வுகள் நமக்குள் வளர்ந்து ஆகின்றது.